பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் வகையில் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்தான விரிவான விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அன்பு கரங்கள் திட்டம் தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. வறுமையில் வாழும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசின் சார்பில் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை பாதுகாத்து அரவணைத்து இடைநிற்றலின்றி அவர்கள் அந்த குழந்தைகள் தொடர்ந்து கல்வியை பயில மாதம் 2000 ரூபாய் 18வது வயது வரை வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய திட்டம்தான் அன்பு கரங்கள் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் எங்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். ஆதரவற்ற குழந்தைகள், பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், தாய் மற்றும் தந்தையை இழந்த குழந்தைகள் உறவினருடைய பாதுகாப்பில் வளரும் பட்சத்தில் 2000 ரூபாய் நிதி ஆதரவு பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம். பெற்றோர்களில் ஒருவர் இறந்து மற்றொருவர் அந்த குழந்தையை விட்டு சென்றிருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். பெற்றோர்களில் ஒருவர் இறந்து மற்றொருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்திருந்தாலும் அவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். பெற்றோர்களில் ஒருவர் இறந்து மற்றொருவர் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியானவர். அந்த வகையில் தான் அந்த குழந்தைகளை பாதுகாத்து அரவணைத்து அவருடைய வங்கி கணக்கில் மாதம் 2000 ரூபாய் செலுத்தி 18வது வயது வரை அந்த குழந்தைகள் தொடர்ந்து கல்வி பயில்வதற்கு உண்டான நடவடிக்கையாக தமிழக அரசு அன்பு கரங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு பிறகும் அதாவது அந்த குழந்தைகள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதற்காக அந்த குழந்தைகளை தயார் செய்யும் வகையில் அவர்களுக்காக திறன் மேம்பாடு பயிற்சி என்பதும் வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் தான் இந்த திட்டத்தின் வாயிலாக குழந்தைகளை பாதுகாத்து அரவணைத்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான நிதி ஆதரவு வழங்கி அந்த குழந்தைகளை தொடர்ந்து கல்வி பயில்வதற்கு உண்டான திட்டமாகவே இந்த அன்பு கரங்கள் திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் எங்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நடத்தப்படக்கூடிய அந்த முகாம் மூலமாக இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். அதே வகையில் தமிழகம் முழுவதுமே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த முகாம்களின் மூலமாகவும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்குண்டான நடவடிக்கையாக தொடர்ந்து விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் என்பவர் இருப்பார். அவரிடம் நேரடியாக சென்று இந்த திட்டத்தின் கீழ் நிதி ஆதரவு பெறுவதற்குண்டான விண்ணப்பிப்பதற்கு உண்டான நடைமுறையும் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2000 ரூபாய் மாதம் வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய திட்டமான இந்த அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலமாக விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு, அதைத் தொடர்ந்து வங்கி கணக்கு புத்தகம் இதெல்லாம் தேவைப்படுகிறது. அதாவது சான்றிதழ் என்ற அடிப்படையில் பர்த் சர்டிஃபிகேட், கல்வி சான்றிதழ் உள்ளிட்டவற்றையெல்லாம் ஆவணமாக கொடுத்து இந்த திட்டத்தின் கீழ் நிதி ஆதரவு பெறுவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு வழிவகை செய்துள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.